என் பேர் அர்ச்சனா ஸ்டாலின். என் சொந்த ஊர் தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிலமருத்துப்பட்டின்னு. பட் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில். ஸ்கூல் காலேஜெலாம் நல்லா படிப்பேன். ஸோ எல்லோரும் நீ வந்து எப்படியாவது பெருசாக வளர்ந்து ஐஏஎஸ் ஆயிருன்னு சொன்னாங்க. எனக்கும் அது ஆசை தான். சின்ன வயசுலேருந்து அர்ச்சனா ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு தெரிவேன். 12th வந்தப்பறம் டாக்டரா இன்ஜினியரான்னு கேட்டாங்க. டாக்டர் படிக்க ஆசைப்பட்டு ஆக்சிடென்டல் ஒரு இன்ஜினியர் ஆனேன். தமிழ்நாடு பெஸ்ட் காலேஜில் படித்தேன். அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இன்ஜினியரிங்னா ஐடி கம்பெனி. நானும் ஐடி கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். எதுக்கு வேலை செஞ்சேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அங்கே இருந்தப்போ தான் வந்து எதையோ ஒரு பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. 2014 ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதாவது இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெயினில் ஒரு 400 இளைஞர்கள் நாங்கள் எல்லோரும் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு, ஒரு 16 ஸ்டேட்ஸில் இருக்கிற கிராமங்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே உள்ள ரெவல்யூஷனரி பீப்புள், அதாவது இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசாவில் ஒருத்தர் வந்து 1800 கிராமங்களில் வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துட்டு இருந்தார். ராஜஸ்தானில் ஒருத்தர் வந்து சோலார் லைட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தார். ஸோ கிராமங்களில் தான் இந்தியாவோட மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் யாரெல்லாம் ரோல் மாடலாக பார்த்தேனோ அவங்க எல்லோரும் மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. 2014 இவங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு திரும்பி நம்ம சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தா நம்ம என்னடா பண்ணியிருக்கோம். இவங்களாம் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஆனால் இவங்களால வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்படி தான் சரி உருப்படியாக அதையாவது பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு மாடி தோட்டம் வச்சோம். நாங்கள் விளைவிக்கிற அந்த கீரையை சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக அற்புதமாக இருந்துச்சு. நான் விளைவிக்கிற அந்த தக்காளியோட சட்னி வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கும் ஹெல்த்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த விஷயம் தெரியாமலா இத்தனை வருஷம் நம்ம இருந்துட்டோன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குரிய வந்தது. அண்ட் இது நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டத்திலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏன் விவசாயிகள் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடுதலில் நிறையா கிராமங்களில் போயிட்டு விவசாயம் பண்ணுற எல்லாரையும் பார்த்தோம். என்ன பிரச்சனை, என்ன சவால் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ, நான் பட்ட கஷ்டம் போதும், என் அடுத்த ஜென்ரேஷன் விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். பட் அதில் என்ன சிக்கல் அப்படின்னு ஒருத்தரையாக பேசினப்போ எனக்கு பெரிய நம்பிக்கையே இயற்கையாக விவசாயம் செய்யக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, அந்த விவசாயிகள் எல்லாமே தற்சார்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்ப பயிர்கள் போடணும், ஒரு நிலத்தில் ஒரே ஒரு நெல்லை மட்டும் போடக்கூடாது, பல தானியங்கள் போடணும், அங்கே ஆடு இருக்கணும், மாடு இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்த பொண்ணுக்கு இது எல்லாமே சாதாரண, இந்த விஷயம் கூட தெரியாமல் நம்மளாம் வாழ்ந்துட்டோமேன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சிட்டி லைஃப்பில் நம்ம யாருமே தொடர்பு, இயற்கைக்கும் சரி நல்ல உணவுக்கும் சரி தொடர்பே இல்லை, ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா கவுன்னு புக்கில் படிச்சிருப்பாங்க, பட் உண்மையிலே ப்ராசஸ் பண்ண தெரியாது. இட்லியில் அரிசி இருக்குன்னா தெரியாது, எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பேக்கெட் வாங்கினா கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நானும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு விவசாயம் பண்ண போகிறோன்னு வீட்டுக்கு கால் பண்ணப்போ மதுரையில் அதான் கேட்டாங்க, விவசாயமா, உங்களுக்குலாம் காலையில் எந்திரிக்க கூட தெரியாது, 6 மணிக்கு சூரியனை பார்த்துருக்கீங்களா, நல்லா வேர்க்குமே, வேலை செய்வீங்களா, இதுக்கெலாம் உண்மையிலேயே பொறுமை வேணும், உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு சுற்றி இருந்த எல்லாருமே வந்து ஐயோ இது வேலைக்காகாது அப்படின்னு மட்டுமே தான் சொன்னாங்க. இன்னும் சிலர் வந்து ஒருத்தர் வேலைக்கு போங்க, ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாக நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ சப்போர்ட் பண்ணவங்களை விட எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. சமையலுக்கு கொடுக்குறதே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் எடுக்கிறோம். இன்னும் சீடுக்குன்னா இதை கொண்ட நிழல்ல ஒரு 3 மாதம் போட்டுருவோம். இந்த ரெட்டிஷ் வந்து கிரீனிஷாக மாறும், அப்போதான் சீடு குவாலிட்டி. சரி, எங்கே விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அம்மாவும் சரி அத்தையும் சரி, எங்களுக்கு நிலம் எதுவும் கிடையாது, ஆனால் அது பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தேடவே ஆரம்பித்தோம். திருவள்ளூரில் என்னோட என்ஜிஓ அந்த பழைய ஒர்க்குனால ஒவ்வொருத்தரையும் போய் இந்த இது பார்க்கலாமா, இது கரெக்டாக, அது கரெக்டாக, இந்த நிலம் இப்படி இருக்கும், அது மழை பெஞ்சா தண்ணி தேங்கும் அப்படின்னு நிறையா ஒரு 40 to 50 இடத்துலையாவது நாங்கள் வந்து அலைஞ்சு பார்த்துருப்போம். கடைசியில் ஒரு நல்ல லேண்ட் அமைஞ்சிச்சு. சரி, அதுக்கு வந்து லீஸ் கொடுத்து ஆரம்பிச்சிடலாம், ஒரு 2 வருஷம் நம்மளோட மொத்த எஃபர்ட்டையும் போடலாம், அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி கம்பெனின்னு கூட ஃபிகர் அவுட் பண்ணி. ஏன்னா விவசாயம் ஒரு நேரத்தில் மட்டும் பண்ணி செட்டில் ஆகிறது வந்து எங்களோட பிளான் கிடையாது. இயற்கை விவசாயம் வேலைக்காகும். ஆர்கானிக்கு இன்றைக்கி பிராண்ட் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாமே எது ஆர்கானிக்கு நம்ப முடியாத ஒரு கேள்விக்குறியில் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயம் நம்ம செய்யறதை பார்த்து நம்மளை பார்த்து ஒரு 1000 விவசாயிகள் அதை செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு தெளிவு அப்பயே இருந்துச்சு. பாஸ்ட்டு யோசிச்சு பார்த்தா நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய பொண்ணு. அதாவது என்னை யோசிச்சு பார்த்தா இந்த பொண்ணுக்கு கோவம் வருமா, சொரணை இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ்ன்னு வரப்போ டிசைனாக பிரச்சனை வரும், புது புதுசாக யோசிக்கணும், சவால்கள் இல்லாத நாளே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் போல்டாகவும் இருக்க வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல வந்து
இது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதை செய்யணும். ஏன்னா அதனால சுற்றி இருக்க பல பேருக்கு லைஃப்பில் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறப்போ நிறைய விஷயத்த புதுசு புதுசாக நான் அனுபவிக்கிற அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து கீரை போடணும், ஒரு 4-5 காய்கறி போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கீரை வந்து 20 நாளில் முளைச்சிரும். நானே இப்போ டெலிவரி பண்ணுவேன். ஒவ்வொருத்தர் வீட்டில் கொடுக்குறப்போ அந்த கொத்தமல்லியை மோந்து பார்ப்பாங்க. இல்லை அந்த ஒரு காய் எடுத்து பார்த்தானா, ஐயோ என் ஊரில் சாப்பிட்ட காய் மாதிரியே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காச்சுன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நான் ஃபார்முக்கு வரலாமான்னு கேட்பாங்க. நேர்லேயே வந்து அவங்க கையால் விதை போட்டாங்க. எங்களுடைய ஃபஸ்ட்டு 2-3 கஸ்டமர்லாம் வந்து ஃபார்முக்கு வந்து அவங்க கையால் விதை போட்டு அந்த காய்கறியை நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியல் டேஸில் மறக்க முடியாத அனுபவங்கள். ஆரம்பத்தில் வெறும் 18 குடும்பங்களோட நாங்கள் தொடங்கினோங்க. அதாவது ஒரு 3 விவசாயிகள் தான் ஃபார்மில் நாங்கள் இருப்போம். இங்கே 18 ஃபேமிலிஸ் வந்து எங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்க. 6 மாதம் தொடர்ந்து அவங்கக்கிட்ட மட்டுமே நாங்கள் டெலிவரி பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி வாங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 18 பேர் 50 பேர் ஆனாங்க, 50 பேர் 100 ஆனாங்க. இன்றைக்கி 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து மை ஹாரஸில் வந்து நம்பி நல்ல ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் எப்படின்னா, எனக்கு ஒரு 100 ரூபா மை ஹார்வெஸ்ட்டுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 55 to 60 ரூபா வந்து அந்த விவசாயிக்கு போகுது. 2018 நாங்கள் மை ஹார்வெஸ்ட் தொடங்கினப்போ எதுக்காக இதை செய்கிற, உண்மையிலே பிடிச்சி பண்ணுறியா இல்லை இது என்ஜிஓவா இல்லை ஏன் பண்ணுறன்ற கேள்வி கேட்குறப்போ அதெல்லாம் இல்லை, நல்ல சாப்பாடு இங்கே சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கணும், அதை விளைவிக்கிற விவசாயி நல்லா இருக்கணும், அவ்வளோதான் சொன்னோம். பட் இப்போ அங்கே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு காய்கறி வாங்குறேன்னா அதில் நான் வாங்குறப்போ அதில் பெரும்பான்மையான காசு ஒரு விவசாயிக்கு போகுது, அவங்க லைஃப் மாறுது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து எதிர்பார்த்தாங்க. அது இப்போ வரைக்குமே நடக்குது. நிறைய பேருக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னா வந்து இது நல்ல விஷயம், நாட்டுக்கு தேவை, பட் அது பாசிபிளா, இந்த காலகட்டத்தில் அது முடியுமா, சாத்தியமா, நீ உண்மையிலேயே பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள் இருந்துச்சு. ஸோ நிறைய நாங்கள் வந்து மக்களுக்கு புரிதலுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஸோ மை ஹார்வெஸ்ட்டில் வந்து இந்த ஃபார்மர் இவர் தான் வந்து உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் விளைவிச்சாரு அப்படின்னு நாங்கள் காமிச்சு அவங்க எல்லாரும் ஒரே மீட்டிங் கூப்பிடுறோம் இல்லையா, அப்போ ஒரு கன்சியூமராக இப்போ பிரியான்னு ஒருத்தங்க போய் இந்த ராமமூர்த்தின்ற அண்ணா கிட்ட, அண்ணா உங்கள் கத்திரிக்காய் அருமையாக இருக்குண்ணா, ரொம்ப சூப்பர்னா, எங்கள் ஃபேமிலியே இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நன்றி அப்படின்னு நேரில் சொல்கிறப்போ அந்த ராமமூர்த்தி அண்ணாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரமேஷ்னு ஒரு அண்ணா வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. யாரும் அவரை வந்து அவர் ஃபார்மில் பார்த்ததே கிடையாது. இது காலங்காலம் எப்படி இருக்குன்னா அவர் விவசாயம் பண்ணுவார், லோக்கலில் ஒரு மார்க்கெட்டில் போடுவார், ஒரு 5-6 கடைக்கு போயிட்டு கடைசியில் நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு கஸ்டமராக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. வந்து ரமேஷ் அண்ணாவை பார்க்குறாங்க. அவருக்கு இந்த வெண்டைக்காயை பறிக்கலாமான்னு, அவர் ஃபார்மில் இருக்க வெண்டைக்காய் நம்ம குழந்தையோ இல்லை அந்த அம்மாவோ வந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியுது, கேள்வி கேட்க முடியுது, என்ன உரம் போட்டிருக்காங்கன்னு கண் கூட பார்க்க முடியுது, அவங்க இவ்வளோ வெயிலில் நீங்கள் எப்படின்னா வேலை செய்கிறீங்க அப்படின்ற அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியுது. ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்குறப்போ லைஃபுக்கு என்னங்க நம்ம எதுக்காக ஓடுறோம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கு தானே அப்படின்ற அந்த 2 பக்கமும் வந்து நிறைய லைஃப் மாற்றங்கள் நடக்குது. அதாவது நான் இது 10 ரூபா ஒரு இடத்துல விற்கிற பொருள் நீங்கள் 15 ரூபானா அந்த 5 ரூபா பரவாயில்லையே, இது வரைக்கும் தானே போகுது, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அது 5 ரூபா வறுத்து தானே அப்படின்னு ஒரு பக்கம் புரிய வைக்கலாம். இல்லை இவருக்கு வந்து இந்த குழந்தை நம்ம வெண்டைக்காயை சாப்பிடுது, கெமிக்கலே போடக்கூடாது, நான் போட மாட்டேன் தான், பட் இன்னும் 10 பேர் மாற்றலாம் இல்லைன்னு சொல்லி இந்த ஃபார்மர் போய் இன்னும் 2-3 ஃபார்மர் வந்து இயற்கையாக மாற்றுறாங்க. ஸோ எல்லா வகையிலும் பார்க்குறப்போ அந்த ஃபார்மர் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அதிகமாக ஈடுபாடு க்ரியேட் பண்ணுறதுக்கு மை ஹார்வெஸ்ட் ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நாங்கள் செய்கிறது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய தப்பு பண்ணிட்டோம் 40 வருஷமாக, திருத்துறது உடனே 4 வருஷத்துக்கு நடக்காது. ஸோ இளைஞர்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்றதும் சரி, உங்களோட வாழ்க்கையோட ஹெல்த், ஏன்னா இன்றைக்கி 20 வயசு ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் இல்லாத குடும்பமே கிடையாது, எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கெல்லாம் காரணம் அந்த குழந்தை, அந்த லேடியோ அந்த ஃபேமிலியோ கிடையாது, 2-3 தலைமுறைகள் நம்ம சாப்பிட்ட விஷயங்கள். எல்கேஜியில் படிக்கிற குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு, அதுக்கும் அந்த குழந்தை காரணம் இல்லை, நம்ம சாப்பிட்ட உணவு. ஸோ உணவை மாற்றினாலே போதும் அப்படிங்கிற இந்த புரிதலை 2 பேரும் பேச வச்சாலே போதும். ஸோ நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு இதை பற்றிலாம் பேசினோம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ என்ன ஏஐ என்ன, டேப் என்ன, ஆப் என்ன, வீடியோ என்ன, எல்லாமே கலக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்கூல்லேயே ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் கார்டனிங் அப்புறம் ஃபார்மிங், அவங்கள ஃபார்ம் விசிட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட்டப்போ நிறைய குழந்தைங்க வந்து தொட்டாச்சி நீங்கள் தெரியாத குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்றைக்கி. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் கூட்டு போய் உட்காரச்சா கூட போர் அடிச்சிடும். இயற்கைக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க
நீங்கள் போய் ஃபார்மில் போய் நீ வந்து இந்த விதைய போடுமா, இது வந்து வளர்ந்து இதுதான் மாமரம் ஆகுது, இதில் தான் ஒரு காய் வரும், இந்த காய் தான் பழமாகும் அப்படின்லாம் பேசுகிறப்போ அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற அந்த உணவு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசு பையன் ஃபார்முக்கு வந்தான், மாம்பழம் பறித்து கொடுத்தோம், சாப்பிட்டான், அந்த தோலை தூக்கி போட டஸ்ட்பின் தான் வேணும்னு கேட்குறான். அந்த டஸ்ட்பின் வந்து இல்லைப்பா இது எங்கேயாவது போடு அதுவே மக்கிடும்னா புரியவே மாட்டேங்குது. மாமரத்தோட அந்த மரத்தில் இலைலாம் கீழே விழுந்து எப்படி அது சருகாகி அதுவே மக்குதோ அதே மாதிரி இந்த தோலையும் நீ வந்து தூக்கி போடு, தோலை ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொன்னோம், சாப்பிடல, சரி தூக்கி போடுறப்ப டஸ்ட்பினில் தான் போடுவேன்னா இல்லைப்பா எல்லாமே நத்திங் கால் வேஸ்ட், எல்லாமே உரமாக மாறிடும்ன்றது புரிதல் கூட இல்லாமல் தான் நம்ம எல்லோரும் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அதை மாற்றுறதுக்கு குழந்தைங்ககிட்ட போய் நாங்கள் வந்து ஃபுட் இஸ் மெடிசன், உணவை மருந்து அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சளி பிடிக்கிறப்ப போயிட்டு ஒரு கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டுட்டு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆரல்ஸ் மாத்திரை சாப்பிட்டா தான் குணமாகும்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைங்ககிட்ட இப்போயே நம்ம வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு காமிக்கிறப்போ இது பற்றின புரிதலை ஸ்கூலில் நாங்கள் செய்கிறப்போ நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். அவங்க அம்மா அப்பாவை அவங்க மாற்றுவாங்க. அம்மா எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம், இது ஹெல்த்தியா அன்ஹெல்தியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சப்போஸ் ப்ரெட்டே வச்சுக்கோங்களேன், ஏம்மா உனக்கு ப்ரௌன் ப்ரெட் கிடைக்காதா, ஏன் எனக்கு வந்து இந்த மைதா ஐட்டமாக கொடுக்குற அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறப்ப அந்த அம்மா உனக்கு பிடிக்கும் தாண்டா பண்ணேன் அப்படின்னு மாறிடுவாங்க. நம்ம கன்சூமர்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி விவசாயிகள் மாறுற மாதிரி வீடுகளில் குழந்தைங்க கேட்டு தெளிவாக சாப்பிட்றாங்கங்க. இப்போ எங்கள் கஸ்டமர் ஒரு குழந்தை வந்து கால் பண்ணி, ஆண்டி நீங்கள் கொடுக்குற வெஜிடபிள்ஸ் நான் சாப்பிட்றேன், எனக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக கொடுக்குறீங்க, தயவுசெஞ்சு கேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ், வெளியில் எங்கள் அம்மா கேக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, மை ஹவுஸில் கேக்கும் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லைல்ல, அந்த மாதிரி எது ஹெல்த்தியான ஃபுட் இங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேள்வி கேட்டு நான் அது வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவில் தான் இருக்குன்னு. ஸோ அதெல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பித்து குழந்தைங்க மூலயமா இன்றைக்கி வந்து நிறைய குடும்பங்களில் நாங்கள் வந்து கம்போஸ்டிங் ஆகட்டும், இல்லை அந்த ஃபுட்டை வந்து இப்போ பீர்க்கங்காய் தோலை வந்து தூக்கி போடாமல் அதை சட்னி ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள்லாம் திரும்ப கொண்டு வந்துட்டுருக்குறோம். அண்ட் இது வந்து ட்ரஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து இயற்கை விவசாயம் அப்படின்னாலே எது ஆர்கானிக்குன்ற ட்ரஸ்ட் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கொரோனாவை பார்த்துட்டோம், லாக்டவுன் அப்போயும் நாங்கள் ஒரு நாள் கூட டெலிவரி பண்ணாமல் இல்லை, எத்தனையோ புயல் மழை எல்லாமே பார்த்தாச்சு. ஏன்னா புயல் அப்போ என்ன ஆகும்னா லீவ் விட்டுருவாங்க, எல்லோரும் கார் வெளில பார்க் பண்ணிட்டு வீட்டில் சேஃபாக இருப்போம், அந்த லெவல் தான் நீங்கள் இருப்பீங்க. பட் ஆஸ் அ ஃபார்மர் அப்போ எங்கள் மனசுலாம் திகுன்னு இருக்கும், என்னடா இந்த மழைக்கு வந்து நம்ம பப்பாளி அவுட்டு, கருப்பு போட்டிருந்தோமே 10 மாதம் நல்லா வந்துருச்சு, இந்த 2 மாதத்தில் அறுவடை இப்போ போய் காலி ஆகிடுச்சா. ஏன்னா இளையராஜா மியூசிக்கு ஹாட் காஃபின்னு எனக்கு போட ஆசை தான், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நம்ம இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச மொத்த உழைப்புமே இந்த ஒரு மழையில் போயிடுமா, மழை நின்றுறாதா, இல்லை மழை பெஞ்சால் ஸ்லோவாக தான் பெய்யும், எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ வரணும். ஸோ மழை வெயில் எல்லாமே மாறி போச்சு. கிளைமேட் சேஞ்சுங்கிறது பெரிய சேஞ்சாக நாங்கள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஆஸ் ஃபார்மர்ஸ். ஸோ அந்த எஜுகேஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ஐ திங்க் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாங்கள் விதை தான் போட்டுட்ருக்கோம். திரும்ப திரும்ப சொல்லணும் அதுதான், நீங்கள் நடக்கிறது எல்லாமே சின்ன துளி. இப்போ சென்னையில் 10,000 குடும்பங்கன்றது ரொம்ப கம்மி. நம்ம பாப்புலேஷன் பார்க்குறப்போ ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக இருக்கணும், கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி இது வந்து ஒரு சின்ன துளி தான், அவ்வளோ பெரிய வேலை இருக்குது. ரஷ்யாலையும் அதே பிரச்சனை தான், யூஎஸ்லேயும் ஒபிசிட்டி பிரச்சனை, எல்லா ஊர்லேயுமே வந்து இன்றைக்கி அவ்வளோ பாய்சன் இருக்குது ஃபுட்டில். ஸோ நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து குளோபல் ப்ராப்ளம். ஸோ மை ஹார்வெஸ்ட்டை உலக அளவில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்க சின்ன ஒரு விதை அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா ஃபேமிலிஸ்க்கும். அண்ட் இது வந்து நம்மக்கிட்ட வாங்கி தான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது, இதை பற்றின விஷயங்களை நம்ம பேச ஆரம்பித்தாலே போதும். இப்போ அரிசியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் பேச தேவையில்லை. அரிசின்றது நம்ம ஊரில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். பாரம்பரிய அரிசி வகைகள் அவ்வளோ அழிஞ்சு போச்சு, பெரும்பான்மையான உணவுகள் தொலைஞ்சு போச்சு. 2 டேட்டா சொல்கிறேன். ஒரு டேட்டா வந்து அரிசி இந்தியாவில் எல்லோரும் சாப்பிட்ற அந்த அரிசி 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,10,000 வெரைட்டி இருந்துச்சான், 1,10,000. ஆனால் இன்றைக்கி டாக்குமெண்ட்டாக 6,000 தான் இருக்குது. 90,000 வெரைட்டிக்கு மேலே இன்றைக்கி நமக்கு காணாமல் பண்ணிட்டோம். அதே மாதிரி காய்கறிலையும் உலகத்தில் முட்டைகோஸில் 400 வெரைட்டி, கத்திரிக்காயில் ஒரு 400 வெரைட்டி, 600 வெரைட்டி, அந்த மாதிரி எல்லா காய்கறியும் இன்றைக்கி 4-5 தான் மிஞ்சி போயிருக்கு. நிறைய நியூட்ரிஷனும் நிறையா இதெல்லாம் அழிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற காய்கறியை வந்து நம்ம இந்த மாதிரி இது வேண்டாம் அது வேணாம் அது வேணாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இக்னோர் பண்ணிட்டோன்னா பின்வரும் சந்ததியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது கேரட் வந்து இங்கே பார்க்குறப்ப ஏன் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, அது கேரட் நம்ம பக்கத்து ஊரில் எல்லா ஊர்லேயும் விளையாது. இந்த கேரட் ஊட்டி அந்த குளிர்காலத்தில் தான் விளையும், அதுவும் மண்ணுக்கு அடியில் விளையும். மழை பெஞ்சால் அந்த மலைக்குள்ள நடந்து போகவே கஷ்டம். அதுக்கு பின்னாடி இருக்க சவாலும் தெரியாது,
ஒரு உணவு எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வருதுன்னு தெரியாது. அது 2 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்து ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய உணவு பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருந்தது. இப்போ மை ஹாரஸ்டில் ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 மாதம் தான் விற்போம். ஏன்னா 4 மாதம் தான் சீசன். அந்த டைமில் நாங்கள் வந்து சீசனெல்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் மற்ற டைமில் நீங்கள் வெளில பார்க்குற ஆப்பிள் எல்லாம் 1 வருஷம் இல்லை 8 மாதம் அட்லீஸ்ட் பழமையான ஆப்பிள்ஸ் தான். நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் வந்து உண்மையிலேயே வந்து அது பறித்து 8 மாதம் ஆகலாம், 9 மாதம் ஆகலாம். அவ்வளோ அச்சஸெல்லாம் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. பூச்சி கூட சாப்பிடாது. பூச்சி சாப்பிடாத ஒரு பொருளை நம்ம போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அதில் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டரவே நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற அந்த அயன் சத்து நம்ம கொய்யாப்பழத்தில் இருக்குது. அது போய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாமே. காற்று போச்சு, தண்ணி போச்சு, மண் போச்சு, உணவு போச்சு அப்படின்னா ஐ திங்க் லைஃப் வந்து ரொம்ப 20 வருஷம் கழிச்சு கிராமங்களில் வந்து விவசாயமே தெரியாத ஆளுகள் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி விவசாயம் நம்ம சொல்லிக் கொடுக்கறத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உண்மையிலே நமக்கு சோறு எங்கேருந்து வரும்னா ஏஐ கொடுக்கவே கொடுக்காது. ஏஐயால் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்க முடியுமே. பட் ஆக்சுவலி ஐம் ஃபார் டெக்னாலஜி. பட் டெக்னாலஜி வந்து உணவை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஸோ நம்ம எல்லோரும் இருக்கிற நம்மளோட நல்ல காற்றும் நல்ல மண்ணையும் ரிவைவ் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம செய்கிறத பார்த்து பக்கத்தில் 2-3 பேர் நானும் செய்யலாமா சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நான் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா நம்ம கூட இருக்க விவசாயிகள் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். இப்போ நீங்கள் கூகுளில் போய் விவசாயி அப்படின்னு தேடினா கூட வர ஃபோட்டோலாம் வயசான தாத்தாவோட ஃபோட்டோ மூஞ்சி சுருக்கத்தோடு தான் இருக்கும். மையாரஸோட விவசாயிகள் பெரும்பாலும் 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான். அவங்க எல்லோரும் இயற்கை விவசாயம் செஞ்சு பழைய நிலைக்கு போய் அவங்க ஃபேமிலிஸ் இன்றைக்கி பெட்டராக இருக்காங்க. அர்ச்சனா வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ சாப்பிட்றப்போ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவேன். இந்த கருவேப்பிலை எடுத்து வைக்கிறது, இந்த காயை வேணாம்னு சொல்கிறது, அந்த ஃபுட் வேஸ்ட்லாம் இன்றைக்கி சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்ற ஒரு தக்காளி சட்னியில் தக்காளி மிச்சம் வச்சேன்னா அந்த ஒரு தக்காளி வரதுக்கு 2 மாதம் கஷ்டப்பட்டுப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு காய் வேண்டாம்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி 3 மாதம் உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய மாற்றங்கள் பர்சனலாகவும் நடந்திருக்கு. பட் இன்றைக்கி நான் திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் வெற்றி பெற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நான் மட்டும் தான் என்னால் தான் இது முடிஞ்சது அப்படின்னு தனியொரு ஆளாக தான் யாரும் பெருசாக வெற்றி காண்பிக்கவே முடியாது. அது எப்பவுமே பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய சமூகமே அதுக்கு வந்து உழைச்சிருக்கும். என் லைஃப்லையும் அப்படி தான். நான் எத்தனையோ பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் தான் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் கூட இருக்க ஒருத்தர் நம்பியிருக்காங்க. இப்போ நான் எல்லாம் கேட்பேன், நான் தப்பு பண்ணால் கூட இந்த கஸ்டமர் என்னை நம்புகிறாங்க, நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமூகமாக தான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நானுமே. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வந்து நமக்கு எல்லாமே இருக்கும், திறமை இருக்கலாம், எனக்கு இதை செய்யணுன்ற வைராகியம் இருக்கலாம். பட் நம்ம பெரும்பாலும் வெளில அதை பற்றி சொல்லக்கூட மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். நீங்கள் நம்புங்க உங்களால் முடியும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ரோல் மாடல்ஸ் நிறையா தேவை. பெண் ரோல் மாடல்ஸே ரொம்ப பேர் இல்லை. ஸோ அது நீங்கள் நம்புங்க. அண்ட் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. பெரிய பெரிய மாற்றத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு உறுதுணையாக இருப்போம்.